தொட்டிலில் குழந்தையாக இருக்கக்கூடிய பால் குடிக்கக்கூடிய குழந்தையோடு நாங்கள் எப்படி பேசுவது என்று சொன்ன உடனே கால இன்னி அப்துல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹு அக்பர். இப்ப அங்கேயும் ஏகத்துவத்தை தான் நிலைநாட்டுறாங்க, தான் கடவுள் இல்லை என்பதை சொல்றாங்க. கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப், சிறு வயதிலேயே வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله ما اقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا فمنهم من آمن ومنهم من كفر ولكن ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடங்களில் 253 வசனம், சூரத்துல் பக்ரா 253 வசனத்தின் நிறைய விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் குறிப்பாக 4 விஷயங்கள், 4 அம்சங்களுடைய விளக்கங்களை விரிவாக பார்த்தோம். நாங்கள் ஒன்று தில்கர் ருசுல், 2வது ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், 3வது மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், 4வதாக வரஃபா பஅதஹும் தரஜாத். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 5வது அம்சம். وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس. மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம், மேலும் அவரை ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீலை கொண்டு பலப்படுத்தினோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் போது, முன்னா நாங்கள் பார்த்தோம் தில்கர் ருசுல், இங்கேயும் பொதுவாக வந்திருக்குது. ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அங்கேயும் பொதுவாக வந்திருக்குது. மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அங்கேயும் பொதுவாக வந்திருக்கு, பேர் குறிப்பிடாமல் பொதுவாக வந்திருக்குது. வரஃபா பஅதஹும் தரஜாத், இங்கேயும் பொதுவாக தான் வந்திருக்கு, பேர் குறிப்பிடலை. ஆனால் இந்த 5வது அம்சத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை குறிப்பிட்டு சொல்கிறான். இதற்கான காரணம் என்ன என்பதை முதல்ல நாங்கள் வழங்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த கடைசியாக வந்த ஒரு தூதர். பனி இஸ்ரவேலுக்கு அவர்கள் ரசூலாக நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவனுடைய பிறப்பு ஒரு அற்புதம். மனிதன் பிறப்பதே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அதற்கு பிறகு கருவுருவாகி பின்னர் தான் பிள்ளை பிறக்கும். இதான் அல்லாஹ்வுடைய வளமை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு ஆணும் பெண்ணும் இணையாமல் பிள்ளை கிடைக்க முடியுமான்னு சொன்னால் அது முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த வரையில் காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டவன். இது இருந்தால் தான் இருக்கும் என்ற கட்டாயம் இல்லை அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் நினைத்ததை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவன். இந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாயும் இல்லை தந்தையும் இல்லாமல் களிமண்ணை புனைப்பு செய்து அல்லாஹ் தஆலா படைத்தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையும் இல்லை தாயும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு உலகிலே பிறந்த அத்தனை மனிதர்களும்
ஒரு தாய் தந்தை, கணவன் மனைவி, இந்த 2 பேரும் இணைவதன் மூலமாகத்தான் சந்ததிகள் உருவாகி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் சந்ததி உருவாக முடியுமோ அதே போல தாய் தந்தை இல்லாமலும் படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் அல்லாஹு தஆலா. அப்ப பாக்கி இருக்கிற ஒன்றுதான், ஒரு ஆண் இணையாமல் ஒரு பெண்ணிலிருந்து மாத்திரம் எப்படி சந்ததி உருவாக முடியும்? மன்னிக்கவும், ஆரம்பத்தில் ஒன்று மறந்துட்டேன். இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வலது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க. இப்போ அவர்களுக்கும் தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அப்ப அடுத்ததாக ஆணும் பெண்ணும் இணைவதன் மூலமாக தாய் தந்தை இருவர் மூலமாக சந்ததிகள் உலகத்திலே பிறப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தான். பாக்கி இருக்கிற ஒன்றுதான், அது என்னது? தாயும் தந்தையும் இல்லாம கனிமல் இருந்து அல்லாஹ் தஆலா படைக்க ஆற்றல் பெற்றவன். ஆதமுடைய வலது விலா எலும்பிலிருந்து மனைவியை ஹவ்வாவை படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன். ஆணும் பெண்ணையும் இணைவதன் மூலமாக சந்ததியை உருவாக்குவதற்கு ஆற்றல் பெற்றவன். பாக்கி இருப்பது ஒன்று, பெண்ணிலிருந்து மாத்திரம் சந்ததி உருவாக முடியுமா? எங்கள்கிட்ட கேட்டால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு இது சாதாரண விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாயிலிருந்து மட்டும் படைக்கிறான். அவர்களுக்கு தந்தை இல்லை. அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு குழப்பம். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ்வை பொறுத்த வரையில அவன் நினைத்ததை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவன். யஃஅலு மா யஷா, அவன் எதை நாடுகின்றானோ அது நடக்கும். இதா அராத ஷைஅன் ஐ யகூல் குன் ஃபயகூன், ஏதாவது ஒன்று படைக்கப்பட வேண்டும், ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆகு குன் என்று சொன்னால் போதும். அல்லாஹ் தஆலா அப்படி ஆற்றல் மிக்கவன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயிலிருந்து மட்டும் படைக்கப்பட்டதனால அந்த காலத்தில் இருந்த அவருடைய சமூகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடயத்தில் குழப்ப நிலையில் இருந்தார்கள். ஒரு கூட்டம் சொல்லிச்சு அவர்தான் அல்லாஹ், நஊது பில்லாஹ், ஈசா தான் அல்லாஹ். இதே குர்ஆன் 5வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மர்யம். எவர்களெல்லாம் மரியமுடைய மகன் ஈசா தான் கடவுள், அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இந்த கருத்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு சாலிது சலாசா, 3 கடவுள்கள், ஒன்று ஆப் அல்லாஹ், 2வது ஈசா, 3வது மரியம். இந்த 3 கடவுள்களில் ஒருவர் தான் ஈசா என்று சொன்னார்கள். இந்த 3 கடவுளில் ஒருவர் தான் அல்லாஹ்னு சொன்னார்கள். இது அல்லாஹு தஆலா மறுத்து அதே அத்தியாயத்தில் 73வது வசனத்திலே சொல்லும்போது, லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிது சலாசா, எவர்கள் எல்லாம் அல்லாஹ் 3 கடவுள்களில் ஒருவர் என்று சொன்னார்களோ அவர்கள் நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டான் குர்ஆன்ல. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை இல்லை, தாயிலிருந்து மட்டும் படைக்கப்பட்டவர். அப்ப ஒரு கூட்டம் சொல்லிச்சு அப்ப அவரோட தந்தை அல்லாஹ் தான் சொன்னாங்க. நஊது பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுக்கின்றான். வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தின் நஸாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ். யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள்
ஈசா அல்லாஹ்வுடைய மகன். வமா மின் இலாஹின் இல்லா இலாஹும் வாஹித், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. அப்ப இந்த குழப்பத்தில் இந்த 3 கருத்தை தான் மக்கள் தெரிஞ்சு. 4வது ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள். ஏழை நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபி என்று ஏற்றுக்கொண்டது போல அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டமும் இருந்துச்சு. அப்ப இந்த குழப்ப நிலை இருந்த காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசேஷமாக பிரஸ்தாபிப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வாத்தைனா ஈஸா இப்ன மர்யமல் பையினாத் வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு அல்லாஹ்வே சொல்றான், அந்த மரியமுடைய மகன் ஈசாவுக்கு, சுப்ஹானல்லாஹ், மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாங்க எல்லாரும் சொல்றது இன்னார மகன் தான், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்க தாய்க்கு இணைக்கப்படுகின்றார்கள் ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். இந்த குழப்பமா இருக்கிற மக்களுக்கு இந்த அத்தாட்சிகள் ஒரு தெளிவை கொடுத்திருக்கணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான அத்தாட்சிகளை அவர்களுக்கு கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த குழப்பத்திலிருந்து நீங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் கடவுள் அல்ல, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், அவரும் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக, மக்கள் அதை நம்புவதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக விசேஷமான அற்புதங்கள் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். தெளிவான அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அது மட்டுமில்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை பலப்படுத்துகிறான். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். ரூஹுல் குதுஸ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய மறுபெயர். அப்ப அதனால தான் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனியாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதுக்கு முன்னால பொதுவா எல்லாரும் சொல்லி போட்டு தில்கர் ருசுல், அந்த நபிமார்கள், அந்த ரசூல்மார்கள் பொதுவாக சொல்லிட்டான். ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், சிலரை விட நாம் சிறப்பாக்கினோம். அங்கே பொதுவாக சொல்லப்பட்டது, குறிப்பிடலை யாரை. மின்ஹும் மன் கல்லம அல்லாஹ், அவர்களில் சிலரோடு அல்லாஹ் பேசியிருக்கிறான். அங்கேயும் பொதுவாக சொல்லப்பட்டு பேர் குறிப்பிடப்படவில்லை. வரஃபா பஅதஹும் தரஜாத், அவர்களில் சிலரின் தரஜாவை அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான். இப்படி 4 அம்சங்களிலும் அல்லாஹ் தஆலா பொதுவாக பேசிவிட்டு 5வது அம்சத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேரை குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் அந்த சமூகத்தின் மத்தியில் இருந்த குழப்பத்தை இல்லாமல் செய்வதற்கு. இதை நாங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான அத்தாட்சிகள் என்ன என்றதை பற்றி. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது முதலாவது அற்புதம் அவருடைய பிறப்பு. அதான் சொல்லியாச்சு. இப்ப இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். சுப்ஹானல்லாஹ். இன்ன மஸல ஈசா கமஸலி ஆதம். பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா தத்ரூபமா சொல்றான்னு பாருங்க. அதாவது ஈசாவுடைய பிறப்புக்கு உதாரணம் ஆதம். நீங்க எப்ப குழம்புறீங்க? இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஆதத்தை ஒன்றுமில்லாம களிமண்ணிலிருந்து படைச்சான், தாயிலிருந்து மட்டும் ஈசா படைச்சிருக்கான். என்ன வித்தியாசம்? 2 ஒன்று தான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். அடுத்த நாங்க பார்க்கிறோம், அவர்கள் குழந்தையாக இருக்கும் போது, தொட்டிலில் பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் போதே, பிறந்து சில நாட்களிலேயே பேசியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை சுமந்து கொண்டு மிகவும் மனவேதனையோடு வாராங்க.
குழந்தையை சுமந்து கொண்டு வராங்க. அந்த சமூகம் அவர்களை பார்த்து மிக மோசமாக சொல்லுது. சொல்றாங்க, காலு யா மரியம் லகத் ஜிஇதி ஷைஅன் ஃபரியா. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மரியமே, மிக மிக விபரீதமான ஒரு செயலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சமூகம் சொல்லுது. லா ஹவ்ல வலா குவத்த. என்ன விஷயம்? யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹாரூனுடைய சகோதரியே, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சகோதரன் தான், அவர் பேர் ஹாரூன். அதை சொல்றாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன், உமது தந்தை ஒரு கெட்ட மனிதனாக இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். வமா கானத் உம்முகி பகியா, ஒரு தாய் ஒரு நடத்தை கெட்டவளாக இருக்கவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ நடத்தை கெட்ட வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. நஊது பில்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சமூகம் சொல்லுது, உட வாப்பா ஒரு கெட்ட மனுஷனா இருக்கல்ல, உன தாய் நடத்தை கெட்டவளாக இருக்கல்ல, நீ என்ன செஞ்சிருக்காய்? நடத்தை கெட்ட வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த சமூகம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேவலமாக இழிவாக பேசுகின்றது. அப்ப அவங்களுக்கு மறுக்கிறதுக்கு வேற வழி தெரியல, நம்ப மாட்டாங்க இந்த மக்கள். இது அல்லாஹ்வுடைய அற்புதம் சொன்னா அந்த மக்கள் நம்ப போறதில்லை. சுப்ஹானல்லாஹ். ஃபஅஷாரத் இலைஹி, குழந்தையின் பால் சைக்கினை காட்டினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டில்ல பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தையின் பால் இஷாரா செய்கிறாங்க. ஃபஅஷாரத் இலைஹி, என்னோட பேசாதீங்க, நீங்க அவரோட பேசிக்கொள்ளுங்க அப்படின்னு போய். சுப்ஹானல்லாஹ். பால் குடிக்கிற குழந்தை பிறந்து சில நாட்கள் எப்படி பேச முடியும் என்றாலும் அல்லாஹு தஆலா அந்த தாய்க்கு இல்ஹாம் பண்ணுகின்றான், உதிப்பை கொடுக்கிறான், குழந்தையை காட்ட அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ குழந்தையை காட்டுறாங்க. ஃபஅஷாரத் இலைஹி. சுப்ஹானல்லாஹ். காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபிய்யா. என்ன இது, குழந்தையை காட்டுறாய், தொட்டில் இருக்கக்கூடிய பச்சளங்குழந்தையோடு நாங்க எப்படி பேசுறது என்று மறுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை பேச வைக்கிறான். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது அற்புதம். அந்த குழந்தைய அல்லாஹ் தஆலா பேச வைக்கிறான். அப்படி சொல்லிட்டாங்களா, கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபிய்யா, தொட்டிலில் குழந்தையாக இருக்கக்கூடிய பால் குடிக்கக்கூடிய குழந்தையோடு நாங்க எப்படி பேசுவது என்று சொன்ன உடனே கால இன்னி அப்துல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹு அக்பர். இப்ப அங்கேயும் ஏகத்துவத்தை தான் நிலைநாட்டுறாங்க, தான் கடவுள் இல்லை என்பதை சொல்றாங்க. கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப், சிறு வயதிலேயே வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆதானியல் கிதாப், எனக்கு வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பால் குடிக்கும் பச்சிளம் குழந்தை சொல்லுது. வஜஅலனி நபியா, என்னை அல்லாஹு தஆலா நபியாக நியமித்திருக்கிறான் என்று தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தை பேசுகின்றது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய அற்புதமாக குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். தொடர்ந்து சொல்றாங்க, வஜஅலனி முபாரகன் ஐனமா குன்த் வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. சொல்றாங்க, என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிருந்தாலும் முபாரக்காக வச்சிருக்கான், பரக்கத்துள்ளவனா வச்சிருக்கான். அந்த குழந்தை சொல்லுது,
வௌசானி பிஸ்ஸலாத்தி, எனக்கு தொழுகையை கொண்டு ஏவுகின்றான், ஏவி இருக்கிறான். வஸ்ஸகா, ஜகாத்தை வழங்கும்படி எனக்கு ஏவி இருக்கிறான். மாதும் துஹையா, நான் உயிரோடு இருக்கிற வரையிலையும் இதை கடைபிடிக்கும்படி எனது இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று குழந்தை பேசுகின்றது. அப்ப இது ஒரு அற்புதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான அத்தாட்சிகள். ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அன்றி, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு நபியை அன்றி அவர்கள் கடவுள் அல்ல, அல்லாஹ்வுடைய குமாரன் அல்ல, மகன் அல்ல, அவர்கள் 3 கடவுள்களில் ஒருவர் அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை என்பதற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அத்தாட்சி. தொடர்ந்து சொல்றார்கள், வபர்ரம் பிவாலிததி, எனது தாய்க்கு நன்றி செய்யும்படியும், வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, என்னை கர்வம் கொண்டவனாகவோ துர்ப்பாக்கியசாலியாகவோ அவன் ஆக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வயௌம அமூத்து வயௌம உபஅது ஹய்யா, நான் எப்ப பிறந்தேனோ அன்றும், நான் எப்ப இறப்பேனோ அன்றும், நான் எப்போது திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவேனோ அன்றும் என் மீது சலாம் உண்டாவதாக என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தையாக பேசுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு அற்புதம் இது, எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு அற்புதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக ஈஸா இப்னு மர்யம் கவுலுல் ஹக் அல்லதி ஃபீஹி யம்தரூன், எதில இவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சத்தியம், அந்த ஈசா இவர்தான். அப்ப நீங்க வீணாக அவர் மீது சந்தேகப்பட்டு அவரை கடவுள் என்று சொல்றீங்க, அல்லது கடவுளின் மகன் என்று சொல்றீங்க, இல்லாட்டி 3 கடவுள் ஒருவர் என்று சொல்றீங்க. இதெல்லாம் பிழை, தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது, பால் குடி குழந்தையாக இருக்கும்போது, தொட்டில் இருக்கும்போது பேசினாங்க எதிர்பார்த்தாங்க. இப்படி தொட்டில்ல குழந்தையாக இருந்தவர்கள் பேசியது பல பேர் இருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல 3 பேர் வருது, இன்னொரு ரிவாயத்தில் 4 பேர் வருது, மொத்தம் எல்லாம் 6 பேர் வருது. இந்த இடத்துக்கு அது பொருத்தமா இருக்கிற உங்களுக்கு ஞாபகம் ஊட்டான் நல்லது நினைக்கிறேன். நான் ஒரு ஹதீஸில் 3 பேர் குறிப்பிடப்படுகின்றார்கள். ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஏற்கனவே பார்த்துட்டோம். இரண்டாவது ஜுரைதுல் ஆபித், மூன்றாவது இப்னுல் மர்ஆ அல்லதி மர்ர பிஹா ரஜுலுன் ராகிப். இந்த 3 பேரும் ஒரே ஹதீஸில் வருது. அப்படின்னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டு அவங்க தொட்டில பேசினாங்க என்பது குர்ஆன்ல உறுதியாயிட்டு. ஹதீஸுகளை பார்க்கிறோம், இஸ்ரவேல் காலத்தில், பனி இஸ்ரவேல் காலத்தில் ஜுரைஜ் என்ற ஒரு ஆபித் தான் வணக்கவாள் இருந்தார். அவருடைய வேலையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் வணக்கம் புரிவை தவிர வேறொன்றும் இல்லை. கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு, கிடைப்பதை அனுபவித்துக் கொண்டு முழுமையாக அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டது ஒரு ஆபித். இவருடைய பேர் வந்து ஜுரைஜ். அப்ப தாய்க்கும் மகனுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குது. ஜுரைஜுக்கும் தாய்க்கும் இடையில என்ன நடக்குது? அவருக்கு ஒரு சௌமா வணக்கம் புரியக்கூடிய ஒரு ஸ்தலம், அதில் அவர் வணக்கம் புரிஞ்சு கொண்டிருக்கிறார். தாய் வந்து ஜுரைஜ் 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 என்று கூப்பிடுறார். அவர் தொழுது கொண்டிருக்கார். இப்ப மனதில் என்றாரு, அல்லாஹ்வுடைய தொழுகையை பூர்ணப்படுத்துவதா அல்லது தாய்க்கு பதிலளிப்பதா? அப்ப அவருடைய மனம் சொல்லுது, இல்லை அல்லாஹ்வுடைய தொழுகையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி தொழுகையில் ஈடுபடுறார். தாய் அழைத்து பார்த்தா ஆன்சர் இல்லை, பதில் இல்லை, திரும்பி போயிட்டான்.
சுப்ஹானல்லாஹ். போகும்போது ஒரு சாபம், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும் யார் யாரையும். தாயுடைய சாபம். எப்படியான சாபம்? அல்லாஹ் உன்னை விபச்சாரிகளின் முகத்தை பார்க்காமல் மரணிக்க செய்யக்கூடாது. நஊது பில்லாஹ். மோமிசாத் என்றால் விபச்சாரிகள், அவருடைய முகத்தை பார்க்காம நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சாபம் விட்டுட்டு போயிட்டா தாய். அப்ப சுப்ஹானல்லாஹ், ஜுரைஜ் மீது பொறாமை கொண்ட சிலர் அவரை வழிகெடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அவரை வணக்கத்திலிருந்து அவரை திசை திருப்புறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. எத்தனையோ வழிகளை கையாண்டு பார்த்தாங்க, சரி வரல. ஒன்றுக்கும் அவர் அசைகிறதா இல்லை. ஒரு அழகான பெண்ணை அவரிடத்தில் அனுப்புறாங்க, தன்னை அவருக்கு அர்ப்பணிக்கும்படி. நஊது பில்லாஹ். தவறான காரியத்தில் ஈடுபடும்படி அந்த பெண்ணை அவரிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். எந்த ஒரு ஆணும் ஒரு அழகான பெண் தன்னை அழைத்தா மயங்கி போறது இயற்கை. இல்லாமன் ரஹிமல்லா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. சுலைஹா அழகிலே மிக 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 அழகுள்ளவள். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்குது. அரச பரம்பரை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான நடத்தைக்கு அழைக்கிறாள். அல்லாஹு தாலாவை பயந்து அதிலிருந்து ஒதுங்கி ஓரமாகி ஓடுகின்றார்கள். அதே போல இந்த ஜுரைஜும் அதுக்கு கட்டுப்படல. அவளை ஏறிட்டும் பார்க்கல, தவிர்த்துட்டாரு. அல்லாஹ் அவரை பாதுகாத்துட்டான். அப்ப சூழ்ச்சி செய்கிறாங்க. என்ன சூழ்ச்சி? அந்த பெண்ணை வந்து ஒரு இடையன், ஆடி மேய்க்கக்கூடிய ஒரு இடையனோடு இணை வைக்கிறாங்க. நஊது பில்லாஹ். இறைஞ்சி கருத்தரிக்கிறாள். பிள்ளை பெற்றெடுத்ததுக்கு பிறகு எடுத்துட்டு வாராள். அப்ப சமூகம் சொல்லுது, இந்த பிள்ளைக்கு தந்தை யார்? சொல்றாள் ஜுரைஜ்னு சொல்லி போட்டு. நஊது பில்லாஹ். ஜுரை தான் இந்த பிள்ளைக்கு தந்தை என்று சொல்லுகின்றாள். பச்சிளம் குழந்தை, பிறந்த சில நாட்கள், பால் குடிக்கக்கூடிய பிள்ளை, சுமந்து கொண்டு வாரா. அப்படி சொன்னோடனே கோபம் கொண்ட மக்கள் அவருடைய சௌமாவை இடித்து தள்ளுகிறார்கள். அவரையும் தாறுமாறாக அடிக்கின்றார்கள். அப்படியே போறங்க, கொஞ்சம் 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 போறங்க, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க. என்ன ஏன் அடிக்கிறீங்க? என்ன நீ விபச்சாரம் செய்து உனக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு. அப்ப சொல்றான், இல்லை நான் அப்படி செய்யல, மறுக்கிறார். இல்லை அப்ப குழந்தை எங்களை வஞ்சி அப்படின்னு சொல்ல வேற நெஞ்சாரு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து விட்டு சில ரிவாயத்துகளை 2 ரக்காத் தொழுது விட்டு அந்த குழந்தையை தொடுகின்றார். தொட்டு சொல்லுகின்றார், யா குலாம் குல் மன் அபூக்க, உனது தந்தை யாருன்னு சொல்லு. இல்லப்பா பச்சிலம் குழந்தை எப்படி பேச போகுது? அல்லாஹ் பேச வச்சான். அந்த குழந்தை சொல்லுது, எனது தந்தை இன்ன ஆடி வைக்கக்கூடிய இடையன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப உண்மை வெளிப்பட்டுட்டு அப்ப உடனே அவருடைய சௌமஹான்னு சொல்லக்கூடிய வணக்க ஸ்தலத்தை தங்கம் வெள்ளிகளை கொண்டு கட்ட பார்த்தார்கள். வேணாம், இருந்த மாதிரி செஞ்சிருந்தா போதும் எனக்கு அவனை மறுத்து கட்டி கொடுத்து அவருடைய வாழ்க்கை அதிலே போச்சு. அப்ப 2வது சம்பவம், குழந்தையாக இருக்கும்போது, பால்குடி குழந்தையாக தொட்டில் இருக்கும்போது பேசிய குழந்தைகளில் ஜுரைஜுக்கு சாட்சியாக வந்த குழந்தை. இது 2வது. 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு தாய் தனது பச்சிலங் குழந்தையை சுமந்து கொண்டு, பால் கொடி குறக்கக்கூடிய குழந்தையை சுமந்து கொண்டு அப்படி போறான். அந்த குழந்தை தாயின், அதாவது பால் மடியில் வாயை வைத்து பாலை உறிஞ்சி சுரிச்சு குடிச்சு கொண்டிருக்குது. ஹதீஸ் அப்படியே வருது. அப்ப குதிரையில ஒரு கம்பீரமான அழகான தோற்றத்தில் ஒரு பணக்கார
நல்ல வசதி உள்ள ஒரு மனிதனை போல ஒரு மனிதன் வாரான். அப்ப அந்த தாய் சொல்றா, அல்லாஹும்ம ஜஅல் இப்னி மிஸ்லஹு, யா அல்லாஹ் எனது குழந்தையும் இவனை போல ஆக்கிறே அப்படின்னு சொல்லி போட்டு உடனே வாய் எடுத்துச்சு, பால் மடியில் இருந்து எடுத்து பறிச்சு அல்லாஹும்ம லா தஜஅல்னி மிஸ்லஹு பேசிச்சு குழந்தை, இறைவா அவனை போல என்ன ஆக்கிறாரே அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப தாய் கேட்கிற, ஏன்? அவன் மோசமானவன், அவன் கெட்டவன், அவனை போல ஆக்கும்படி என்னை ஆக்கும்படி கேட்கிறாயே, நான் அதுக்கு விருப்பம் இல்லை என்று குழந்தை பேசியது. அப்ப திரும்பவும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கு, பால் குடிச்சு கொண்டிருக்குது. திரும்ப ஒரு மனிதன் வாரா, ஒரு பெண்மணி, ஒரு அடிமை பெண் எடுத்துக்கொண்டு வராங்க, அடிச்சு கூட்டிட்டு வராங்க, கடுமையா வேதனைப்படுத்தி கூட்டிக் கொண்டு வராங்க. அப்ப அந்த தாய் பார்த்து படிச்சாலும், அல்லாஹும்ம லா தஜஅல் இப்னி மிஸ்லஹா, யா அல்லாஹ் எனது மகனை இந்த பெண்ணை போல ஆக்கிறாரே அப்படின்னு சொல்லி உடனே பால்மடி இந்த வாயை எடுத்து சொல்லி அந்த குழந்தை சொல்லிச்சு, அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்லஹா, இறைவா அந்த பெண்ணை போல என்ன ஆக்கு அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப கேட்கப்பட்ட அந்த குழந்தை சொல்லுது, அந்த பெண் களவெடுத்தால், விபச்சாரம் செய்தான்னு சொல்லி போட்டு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அநியாயமாக. அவள் விபச்சாரம் செய்யவும் இல்லை, களவெடுக்கவும் இல்லை. அதனால்தான் நான் சொன்னேன், அந்த பெண்ணை போல என்னை ஆக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குழந்தை பேசுது, அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்லஹா. இது மூன்றாவது சம்பவம். இப்படி குழந்தையாக இருக்கும்போது பேசியவர்கள் 3 என்று இந்த ரிவாயத்தில் வருது. இன்னொரு ரிவாயத்தில் பார்க்கிறோம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் அறிவிக்கப்படுகிறது, லம் யதகல்லம் ஃபில் மஹதி இல்லா அர்பஅத்துன், தொட்டில குழந்தையாக இருக்கும்போது பேசியவர்கள் 4 பேரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப முன்னால வந்த 3 பேர்ல ஒரு சிலர் வராங்க, மேலதிகமாக சிலர் சொல்லப்படுறாங்க. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொல்லப்பட்டதில்லை. இரண்டாவது சாஹிபு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான நடத்தைக்கு அழைத்த அமைச்சருடைய மனைவி சுலைஹா கணவனை கண்டோன்னே பழியை சுமத்திட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது. சுப்ஹானல்லாஹ். 2 பேரும் ஓடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பி ஓடுறாங்க. பின்னால போய் அவருடைய கமிஷை பிடிச்சு இழுக்கிறாள் சுலேஹா. கமிஷ் பிஞ்சு போகுது. கதவை திறக்கும் போது முன்னுக்கு கணவன் நிற்கிறான். இப்ப தப்பணும். மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஅன், உன குடும்பத்தில் மனைவிக்கு துரோகம் செய்ய, பாவம் தவறு செய்ய முனைத்தவனை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி போட்டு அவளே அதாபுன் அலீம் தண்டனை கொடுக்கும் சொல்லி போட்டு அவளே முடிவேன்னு சொல்றான். அப்ப கணவனுக்கு இப்ப குழப்பம், யூசுப் தவறு செஞ்சாரா மனைவி தவறு செஞ்சாரா தெளிவில்லாம இருக்குது. வஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, அப்ப அங்க இருந்த பச்சிளங்குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லுது. எப்படி சொல்லுது? அவருடைய கமீஸ் முன்பக்கமாக கிழிஞ்சிருக்க சொன்னா இவர் தான் தவறெஞ்சிருக்காரு, அவள் நல்லவள் சொல்லுது. அவருடைய கமீஸ் பின்பக்கமாக கிழிஞ்சிருக்க சொன்னா யூசுப் தூய்மையானவர், தவறு செஞ்சது அவள் தான் சொல்லி போட்டு சாட்சி சொல்லுது. அப்ப பார்க்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திர ஆடை பின்பக்கமாக கிழிந்திருக்குது. எனவே முடிவெடுத்தார்கள், அந்த பெண்மணி அமைச்சருடைய மனைவிதான் தவறு செய்திருக்கிறாள் என்று சொல்லி போட்டு. அவன் தரத்தை சாட்சி சொன்னது குழந்தை. அவன் 4 ஆச்சு. 5வது சாஹிப் ஜுரைஜ், அது வந்துட்டாங்கள. 6வது இப்னு மாஷிதா, சாரி
இப்னு மாஷிதா இப்னதி ஃபிரவுன். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று சம்பவம். சுப்ஹானல்லாஹ். என்னன்னு சொன்னால், இந்த மாஷிதாவுடைய வரலாறு என்னன்னு பார்த்தா, ஃபிரவுனுடைய மகள் அவரை தலைமுடிய வாரி விட்டுறது இந்த மாஷிதா. அதான் மாஷிதான்னு பேர் வந்தாவுக்கு. முஷ்துண்டா ஷீப்புக்கு சொல்றது, மாஷிதான்னு சொன்னால் ஷீப்பால தலை வாரக்கூடியவர்களுக்கு சொல்றது. அப்ப ஃபிரவுனுடைய மகளுக்கு தலைவாரி விடக்கூடியவர் தான் மாஷிதா. அப்ப இந்த மாஷிதான்னு சொல்லக்கூடிய பெண்மணி திருமணம் முடிச்சு அவருக்கு நிறைய பிள்ளை இருக்குது. ஆனால் அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு விசுவாசியான பெண். ஃபிரவுனுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், மகளுக்கு தலை செய்யக்கூடிய கடமை செய்து கொண்டிருந்தாலும், அவள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி. ஃபிரவுனை கடவுளாக ஏற்பதற்கு மறுத்தவள். ஒரு நாள் அந்த பெண்மணி ஃபிரவுனுடைய மகளுடைய தலைமுடியை சீபிக் கொண்டிருக்கும் போது சீப்பு கீழே விழுந்து விடுகிறது. அப்ப அந்த பெண்மணி பிஸ்மில்லான்னு சொல்றான். இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்த ஈமான் வெளிப்பட்டு, அப்ப ஃபிரவுனுடைய மகள் சொல்றா, பிஸ்மி அபி, என வாப்பர பேரான்னு சொல்லுவோம் சொல்லி போட்டு. இல்ல, ரப்பி வ ரப்பு அபீகல்லாஹ், எனது இறைவனும் ஒரு தந்தையின் இறைவனும் அல்லாஹுதான் என்று சாட்சி சொல்றான். அப்ப மகள்காரி பாப்பாட போய் சொல்லிட்டான், பாப்பா உங்களை கடவுளா ஏற்றில்லைவ, அல்லாஹ்தான் கடவுளா ஏற்றிருக்கிறா, கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு போட்டு. நான் சுருக்கமாக சொல்றேன், இந்த டைம் போயிரும் இல்லாட்டி. அப்ப ஃபிரவுன் கூப்பிட்டு விசாரிக்கார். விசாரித்த இடத்துல உறுதியாக நிற்கிறான். கேட்குறான், ஃபிரவுன் கேட்குறான், என்ன உனக்கு கடவுள் ஆயிட்டுக்கொள்ளலையா அப்படின்னு போட்டு உறுதியாக சொல்றான், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடையவும் உன்னுடைய, ஃபிரவுனை பார்த்து சொல்ற, உன்னுடைய கடவுள் இறைவன் அல்லாஹுதான் என்று உறுதியாக சொல்றான். அப்ப ஃபிரவுன் முடிவெடுக்கிறான், வந்தே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த பெண்மணியையும் அவருடைய பிள்ளைகளையும் மிக மோசமான முறையில் கொலை செய்வதற்கு, கற்பனைக்கு அப்பாற்பட்ட கொலை. அது சில வருகிறது, ஒரு மாட்டை முழுமையாக எண்ணெயில போட்டு பொரிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பாத்திரம் கொண்டு வரப்படுது. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றப்பட்டு கொதிக்க வைக்கப்படுது. கொதிக்க வைக்கப்பட்ட பிறகு அந்த தாயுடைய கண் முன்னால ஒவ்வொரு பிள்ளையாக அந்த கொதிக்கிற எண்ணெயிலே போடப்படுகின்றார்கள். எலும்பு மாத்திரம் நிக்குது, தசைகள் அப்படியே கரைந்து போகுது. இப்படி எல்லா பிள்ளைகளும் அந்த கொதிக்கும் எண்ணெயில போடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். கடைசியாக பச்சிளம் குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகின்றாள். இப்ப மனதில் கொஞ்சம் கவலை வருது, என்ன பாவம் செஞ்சது புள்ள, எதுக்காக இந்த எண்ணெயில போய் சாவணும் இறக்கணும் அப்படின்னு போட்டு கொஞ்சம் தாயுடைய மனம் சஞ்சலப்படுது. அப்ப அந்த குழந்தை பேசுகின்றது, தாயே நீ சத்தியத்தில் இருக்கிறாய், தளர்ந்து விடாதே, போடு. அல்லாஹு அக்பர். அப்ப அந்த பச்சிளம் குழந்தை பேசியது, தாயை உறுதிப்படுத்தியது, தாய்க்கு ஆதரவாக நின்றது, பக்கபலமாக இருந்தது. அந்த தாயின் கண் முன்னாலேயே அந்த பச்சிளம் குழந்தை கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். கடைசியாக பாக்கி இருக்கிறவதான்
இப்ப ஃபிரௌன்ட்ட ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறான். எனக்கு ஒரு வேண்டுதல், நீ என்னையும் போடத்தான் போறாய், ஆனா என்ன இறந்ததுக்கு பிறகு இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றணும். என்ன வேண்டுதல் சொல்லு? நாங்க கண்ணியமானவர்கள், அதெல்லாம் நிறைவேற்றும் அப்படிங்கிற கர்வமா சொல்றான் ஃபிரௌன். நவுது பில்லா, நவுது பில்லா. அவன் சொல்றான் வந்து, நானும் இதில் போடப்பட்டு இறந்த பிறகு என்னுடையவும் குழந்தைகளுடைய எலும்புகளை ஒரே போர்வையில் சுத்தி ஒரே இடத்தில் அடக்க வேண்டும். அதே பிரகாரம் அவன் அந்த கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டு எலும்புகள் மாத்திரம் மிஞ்ச அத்தனை பேருடைய எலும்புகளையும் ஒரு போர்வேலை சுத்தி, ஒரு புடைவேலை சுத்தி ஒரே இடத்தில் புதைத்தார்கள். அன்று முதல் அந்த இடத்திலிருந்து மனிதனை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாசனை எழுந்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலோடு மிஅராஜுடைய பயணம் போற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க. அந்த வாசனையை அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகர்ந்தார்கள். அப்ப கேட்கிறாங்க, மா ஹாதிஹி ராயிஹத்து தய்யிபா, ஜிப்ரீலே இதென்ன அழகான சிறந்த மிகவும் சுவையான வாசனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கதையை சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன கதையை சொல்றாங்க. இந்த மாஷித்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவருடைய குழந்தைகளை இப்படி கொடூரமாக கொண்டொழித்தானே, அவர்களுடைய வாசனையைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு சிறப்பான ஒரு வாசனையாக வைத்திருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி தொட்டிலில் பேசியவர்கள் பல பேர், அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். இப்ப முதலாவது அற்புதம், முதலாவது தெளிவான அத்தாட்சி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது பேசியது. பேசினது மட்டுமல்ல, மார்க்க உபதேசம் செய்தது. அல்லாஹ்தான் கடவுள், மற்ற அனைவரும் அவருடைய அடிமை என்ற அந்த ஏகத்துவத்தை அந்த குழந்தை பேசியது, அந்த மக்களுக்கு சொன்னது. அவங்களுக்கு புத்தி இருக்க சொன்னா இப்படி ஒரு அற்புதத்தை கண்ட பிறகு அவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அவர்களை ரசூலாக நபியாக ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவது அற்புதம், களிமண் எடுத்து பறவை போல செய்வாங்க. எங்களோட குழந்தைகள் கிளே என்று சொல்லக்கூடிய களிமண், அதை வச்சு கொண்டு பல அமைப்பில் பல இதுகளை செய்வாங்க. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணை எடுத்து பறவை உருவத்தில் பறவை செய்வாங்க. அதுக்கு பிறகு அதிலே ஊதுவார்கள். அந்த பறவை உயிர் பெற்று உண்மையான பறவையாக மாறும், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த பனு இஸ்ரவேலர்கள் வழிகட்டி போறதுக்கு இந்த அத்தாட்சிகள் ஒரு காரணம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை யாராலும் செய்ய முடியாது, அல்லாஹ் செய்ய, கடவுள் செய்ய வேண்டிய வேலை. இவர் செய்கிறார், இவர் கடவுளாக தான் இருக்க வேணும், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய மகனாக தான் இருக்கணும், இல்லாட்டி மூணு கடவுள் ஒருவராக இருக்கணும்னு சொல்லி போட்டு இவர்கள் இந்த அற்புதத்தை பார்த்து ஈமான் கொள்வதற்கு பகரமாக வழிகட்டு போன நிலையை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, அதுக்கு அடுத்ததாக பிறவி குருடன். இந்த பிறவி குருடனை வந்து குணமாக்க முடியாது என்பது இன்றைக்கு உலகத்தினுடைய நியதி, அதான் உண்மை. பிறவி குருடனை குணமாக்க முடியாது. ஆனால் பிறவி குருடனை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அந்த குருடன் இரண்டு கண்களும் பார்வை பெற்றவராக ஆகிவிடுவார். இது அடுத்தது. அடுத்தது பரஸ் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த
கபர் நோய்னு சொல்லுவாங்க, தோலெல்லாம் வெள்ளையாகிறது. அது அரபியில் பரஸ்ன்னு சொல்லி போட்டு, தமிழில் சரியான பேர் என்ன தெரியாது, தொழுநோய்னு சொல்லுவாங்களே, குஷ்டமா, குஷ்டரோமா, வெண்குஷ்டம் எல்லாம் தோலெல்லாம் வெள்ளையாயிரும், பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அப்படி ஒரு வரலாறு சார் ரசூலுல்லாஹி ஜிப்ரீல் இந்த பனி இஸ்ராயீல் காலத்தில் இருந்துச்சு. அப்ப இவரெல்லாம் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை தடவி விடுவார்கள், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு உடனடியாக குணமாகிவிடும். அதே போல அன்ற சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், சாப்பிடுறதுக்கு முன்னாலே சொல்லுவாங்க, நீங்க தான் சாப்பிட போறீங்க நிலை போட்டு. அதே போல வீட்டில் எதை பதுக்கி வைக்கிறார்கள் அதையும் சொல்லுவார்கள், இது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு. இது அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்கள், தெளிவான அத்தாட்சிகள். இதை பார்த்தாவது இந்த சமூகம் தெரிந்திருக்க வேணும். இதை விட ஒரு முக்கியமான தெளிவான அத்தாட்சி தான் இறந்தவரை உயிர்ப்பிப்பது. அல்லாஹு அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தன்னுடைய பெரியப்பா பெரிய பணக்காரன் பணத்தை செல்வத்தை அடையிறதுக்காக வேண்டி கொண்டு போட்டான். கொண்டு இன்னொருத்தர வீட்டுக்கு முன்னால் கொண்டு போட்டான். நாங்கள் சூரத்து பக்கராவில் படித்த ஆரம்பத்தில் பக்கரான்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லி போட்டு ஞாபகம் இருக்க தெரியாது. அப்போ காலையில் வந்து பார்க்குறாங்க, மனுஷன் கொல்லப்பட்டியார், வசதியானவர், நல்ல பண வசதி உள்ளவர், பணத்தை அடைவதற்காக வேண்டி கொலை செஞ்சிட்டார். தேடி பார்த்தா யாரும் அடையாளம் காணல. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து முறப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒரு மாட்டாருங்க, அது பெரிய சம்பவம், நீண்ட சம்பவம். கடைசியில் பல வாதப்பிரதிவாதங்களுக்கு பிறகு ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய பகுதியை எடுத்து அந்த இறந்த மனிதன் அடிக்க சொல்கிறான். அல்லாஹு தஆலா அடிச்சா எலும்பிட்டார், உயிர் பெற்று எலும்பி, உன்னை கொண்டது யாரு, இன்னாருதான் சொல்லி போட்டு திரும்ப இறந்து போனார். அப்ப கொலை செய்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரையில் இறந்தவர்களை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய வேலை. அல் முஹ்யி வல் முமீத் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல முஹ்யி வாழ வைப்பவன், முமீத் மரணிக்க செய்பவன். அப்ப இறந்தவரை உயிர்ப்பிக்கிற அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த அற்புதத்தை கொடுத்திருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இதை குர்ஆன்ல பின்வருமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தெளிவான அத்தாட்சிகளை பற்றி பின்வருமாறு கூறுகின்றான். வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, ஈசாவை பொறுத்தவரையில் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். தௌராத் வல் இன்ஜீல், தௌராத்தையும் இன்ஜீலையும் கற்றுக் கொடுப்பார். வரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலுக்கு அவர் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்லுவார், அன்னி கத் ஜிஅ்துகும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும், நான் அல்லாஹ்வுடைய தூதன் என்பதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுடைய இறைவனிடத்தில் ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன, அன்னி அஹ்லுகு லக்கும் மினத் தீனி கஹைஅத்தித் தைரி ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذனில்லாஹ், நான் களிமண்ணினால் பறவை போன்று உருவமைப்பேன், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அதிலே ஊதுவேன், அது பறவையாக மாறும். வ உபரிஹுல் அக்மஹ வல் அபரஸ், பிறவிக்குருடனை வெண்குஷ்ட நோயாளியை, வ உஹ்யில் மௌதா பிஇذனில்லாஹ், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு செய்வேன். வ உனப்பிஉகும் பிமா தஅகுலூன், நீங்க என்ன சாப்பிடுறீங்க, சாப்பிடுறதுக்கு முந்தைய என்னதான் சாப்பிட போறேன்னு நான் அறிவிப்பேன், சொல்வேன்.
ஒமா தத்தஹிரூன, உங்களோட வீடுகளில் நீங்கள் என்னத்தை சேமித்து வைக்கிறீங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபீ புயூத்திக்கும் இன்ன ஃபீ தாலிக லஆயத்தன் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். நிச்சயமாக இதில் பனு இஸ்ரவேலர்களே உங்களுக்கு தெளிவான அத்தாட்சி இருக்குது, நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால். இன் குன்தும் முஃமினீன். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் இப்படி குர்ஆன்ல சொல்லப்படுது. இதே போல 5ஆம் அத்தியாயம், இது 3ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்வது. அதே போல 5ஆவது அத்தியாயம் 110ஆவது வசனத்தில் அதையே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருப்பி வேறொரு அமைப்பில் சொல்றான். அப்ப இந்த அத்தாட்சிகள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதே அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர், அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கம் உண்மையானது, அதை மக்கள் ஏற்று வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தாட்சிகளை அவர்களுக்கு கொடுக்கின்றான். அதே போல இந்த அத்தாட்சிகளை மக்கள் முன்னால் சொல்லக்கூடிய வேளையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பலப்படுத்தினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5வது விஷயத்தை சொல்றான். இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு வார்த்தை வருது. அதாவது ரூஹுல் குதுஸ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். அது உண்மைதான். எல்லா நபிமார்களுக்கும் தூது கொண்டக்கூடியவர் அவர்தான். மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் அவர்தான். இந்த ஜிப்ரீலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டா நல்லது நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரையில் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இடையில் 7 வாரங்களையும் தாண்டி வந்து வகையை கொடுத்துட்டு போயிடுவார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மஜ்லிஸில் பல்கீஸுடைய சிம்மாசனத்தை யாரு கொண்டாடுறது என்று கேட்ட நேரத்தில் இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லுது, நீங்க உங்க இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, இதை முடிச்சு போட்டு எலும்புறதுக்கிட்ட நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஜின்னுக்கு ஒரு ஆற்றல் சொன்னா மலக்குக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும். அதுவும் தலையான தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப அதே மாதிரி இல்மு மினல் கிதாப், வேதத்தை அறிவு ஒடுக்கப்பட்டவர் சொல்றாரு, நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்கிட்ட நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லி போட்டு. ஃபலம்மா ரஆஹு முஸ்தக்பிரன் இன்தஹு கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. கண்ணை திறந்து பார்க்குறாங்க, ஒன்றும் அலைக்குது சிம்மாசனம். அப்ப இப்படி சாதாரணமானவர்களுக்கே அல்லாஹு தஆலா எப்படி ஆற்றலை கொடுத்திருக்கான்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அல்லமஹு ஷதீதுல் குவா. அல்லாஹு தஆலா குர்ஆன், இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தவர் யாரு? மிகவும் பலசாலியானவர் ஜிப்ரீல். அவர் சில வேளைகளில் வஹி எடுத்து கொண்டு வருவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தீங்கன்னு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. வேறு சில சமயங்களில் மனித ரூபத்தில் வருவார்கள். எப்படி போறோம்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு ஞாபகப்பட்ட ஹதீஸ், முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், தீனை கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அவரை பார்த்தால் இந்த ஊர் மனிதனாக தெரியவும் இல்லை. அவரை பார்த்தால் ஒரு பிரயாணியாக தெரியவும் இல்லை. எந்த அழுக்கும் கிடையாது, எந்த தூசியும் படிஞ்சில்லை. வெள்ளை வெளியேறின ஆடையோட வாரார். அவர் எங்களில் அறிமுகமானவராகவும் இருக்கவில்லை என்று சொல்றாங்க. அது ஐசா தொடர் வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால காலம் அடித்து உட்கார்ந்து அவருடைய தொடைகளின் மீது 2 கைகளை வச்சுக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீண்ட ஹதீஸ், ஈமான்றால் என்ன, இஸ்லாம்னால் என்ன, அதே மாதிரி இஹ்சான்டா என்ன என்று பல கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு மறுமையை பற்றி அதோடைய கேட்குறாங்க. மறுமை எனக்கு இப்போ தெரியான்றாங்க, அதனுடைய அடையாளங்கள் சொல்லுங்க. நீண்ட ஹதீஸ், அதே நான் சத்திரம் சுருக்கமாக சொல்லுகிறேன்.
அந்த நேரத்தில் வந்தது மனித ரூபத்தில். எல்லாரும் பார்க்குறாங்க, சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து விட்டு சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டிருக்காங்க, போயிட்டாங்க. அப்போ ரசூலா கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தியா உமர், அத்தத்ரி மன் ஹுவ, உமரே வந்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் வ ரசூலு ஆலம், அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்தவனே நாங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாதா ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், இது வந்தது ஜிப்ரீல் உங்களுக்கு மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வண்டி வந்தார். அப்ப மனித ரூபத்தில் வருவாங்க. மலக்குமார்களை பொறுத்த வரையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுதான் அவங்க நஜீஸான பிராணிகளை தவிர மற்ற எல்லா அமைப்பிலையும் உருவெடுப்பாங்க. சரி, இது ஒரு அமைப்பு. சில சமயங்களில் திஹ்யத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார், அழகான தோற்றம் உள்ளவர். அவருடைய தோற்றத்திலே வருவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வந்து வஹியை கொடுத்துட்டு போவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய உண்மையான தோற்றத்தில் 2 விடுத்த மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்திருக்காங்க. 2 விடுத்தம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மையான ஒரு தோற்றம் அல்லாஹ் கொடுத்த அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பில் அவர்களை பார்த்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விடுத்தம் தான். ஒன்று ஹெரா மலை குகையில அல்லாஹு தாலாவை தியானித்துக் கொண்டிருக்கும் போது முதலாவது வஹியை கொடுப்பதற்காக வந்த நேரம் கட்டி அணைத்து இக்ரா ஓதுவீராக என்று சொன்னார்கள். மா அரபி காரி எனக்கு ஓத தெரியான்னு சொன்னாங்க. 2வது கட்டிப்படி சொன்னாங்க இக்ரா, அப்ப சொன்னாங்க மா அனகாரி எனக்கு ஓத தெரியான்னு சொன்னாங்க. 3வது கட்டிப்படி சொன்னார்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அப்ப அந்த அத்தியாயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு முதலாவது வஹியாக கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே மேலே உயர்ந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணாந்து பார்க்கின்றார்கள். சொல்றாங்க, வானம் தென்படவில்லை, வகதி சத்தல் உஃபுக், அவருடைய படைப்பு எல்லா திசைகளையும் மூடிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தோற்றம். முதலாவது விடுத்து பார்க்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்றாங்க வலஹு சித்தமியத்து ஜனாஹ், வலஹு சித்தமியத்து ஜனாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாங்க, வானம் தென்படல, 4 திக்கையும் அவருடைய உருவம் மறைத்து விட்டது. வலஹு சித்தமியத்து ஜனாஹ், அவர்களுக்கு 600 இறக்கைகள். சுப்ஹானல்லாஹ். அப்படியான ஒரு படைப்பு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இது முதலாவது விடுத்தம் பார்த்தது. 2வது விடுத்தம் மேராஜிலே பயணத்தின் போது சூரத்து நஜ்மில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா இன்த சித்ரத்தில் முன்தஹா. சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றுட்டாங்க. அப்ப அவருடைய உண்மையான தோற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்தார்கள். அந்த இடத்துல 2வது விடுத்தமா பார்த்தாங்க. அந்த 2 விடுத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உண்மையான தோற்றத்தில் பார்த்தது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பு மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மலாயிக்கமார்களுக்கு தலைவராக நியமித்திருக்கிறான். சில அசர்களில் பார்க்கிறோம், அது அல்லாஹு ஆலம் சஹீஹா தஈஃபான்னு தெரியாது,
பஹத் பண்ணணும். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அவர்கள் அந்த படு பாதகமான செயலை செய்த காரணத்தினால அல்லாஹு தஆலா அவர்கள் அழிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புகிறான். அவருடைய ஒரு இறக்கை 600 இறக்கைகளில் ஒரு இறக்கையின் ஓரத்தினால் அவர்கள் வாழ்ந்த அந்த கிராமத்தை அப்படியே வானத்தின்பால் உயர்த்தி சென்று தலைகீழாக பிரட்டி அழித்தார்கள் என்று சில அசர்களில் பார்க்கிறோம். அல்லாஹு ஆலம். அப்படியான பலசாலி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய ஒரு ஓசை ஒரு சமுதாயத்தை அழிச்சிடும். அப்படியான பலசாலியானவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய துணையை அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை பலப்படுத்தியிருக்கிறான் என்பதையும் வயதுனாஹு பிரூஹில் குதுஸ் என்று அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இதன் மூலமாக எங்களுக்கு ஒன்று தெளிவாகுது. அதாவது ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, அவர் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர். மாறாக அவர் கடவுளும் அல்ல, அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, 3 கடவுள்களில் ஒருவரும் அல்ல. மாறாக அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நிரூபணமாகின்றது. இதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாத அந்த சமூகம் வழிகட்டு போனதுக்கு அல்லாஹு தஆலா காரணமல்ல என்பதை அந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அதை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை விளங்கி புரிந்து கிரகித்து வாழ்க்கையில் அமுல்படுத்தி வெற்றி பெற்ற கூட்டமாக ஆவதற்கு அருள் புரிவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா வாக்களித்தது போல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தையே ஒதுங்கும் தலமாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.